Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, so first nifty பார்த்துக்கலாம். Nifty இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரிட்டர்ன் அந்த ட்ரெண்ட் லைக் மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரொம்ப க்ரூஷியலான ஒரு லெவலில் இருக்குது. ஓகே, நாளைக்கு என்னோடய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி லாஜிக் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, நீங்களே கிளியராக பாருங்கள் லாஜிக் என்னென்னு சொல்கிறேன். இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஓகே, பெரிய ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு புல் ரன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் சின்ன க்ரீன் கேண்டில் கண்டினியூ ஆகும்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாம் ட்ராப் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் ரன். பட் இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான புல் ரன், பட் ஸ்டில் இட்ஸ் அ புல் ரன். ஓகே, திருப்பி என்னாச்சு, இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில், சின்ன கேண்டில், தென் புல் ரன். இப்போ திருப்பி இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, பட் இந்த க்ரீன் கேண்டில் தான் எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் கேண்டில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி அதான். ஆனால் ஒரு சில லெவல்ஸ் இருக்குது, அந்த லெவல்ஸை க்ராஸ் பண்ணால் நான் வந்து அக்ரெசிவாக பை பண்ணுவேன். ஓகே, அது எந்த லெவல்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலாக 22,210 இல்லை 25க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய டார்கெட் வந்துட்டு 22,440. ஓகே, இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். 440 தான் டார்கெட்டாக இருக்கும். செல் எங்கே பண்ணுவேன்னா இந்த லோவை பிரேக் பண்ணும், இந்த லோவை பிரேக் பண்ணும். அதாச்சும் 21,850க்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் அக்ரெசிவாக செல்லும் பண்ண மாட்டேன், பையும் பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, வெயிட் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட மெயின் பெஸ்ட் குவாலிட்டியே. ஸோ யூ ஹாவ் டு வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி எனக்கு இங்கே ஒரு சின்ன ட்ரேட் எனக்கு கிடச்சது 1:2.5 புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிவிட்டேன். பேங்க் நிஃப்டிலையும் சேம் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, புல் ரன் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. இது ஒரு பெரிய கேண்டில், இதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ கிடைக்கல, டேரெக்டாக ஒரு புல் ரன். திருப்பி இங்கே வந்துச்சு, இது ஒரு பெரிய பிக் கேண்டில், ஃபாலோ த்ரூ கிடைக்கல, புல் ரன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஃபால் வந்துட்டு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு இன்டிசிசிவ் கேண்டில், ட்ரிக்கியான ஒரு கேண்டில். ஆனால் இது ஒரு வீக் கேண்டில். ஓகே, இது கொஞ்சம் மேலே க்ளோஸ் இருந்தால் நான் வந்து இமீடியட்டாக பாசிட்டிவ் நினச்சிருப்பேன். பட் கீழே அதாச்சும் லோக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறனால தான் நான் வந்துட்டு இன்னும் ஷூராக இல்லை. ஸோ நம்ம இங்கே என்ன ஆக்ஷன் எடுப்போம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் நமக்கு 2 டைரெக்ஷனில் மூவ் பண்ணும். இங்கே ஒரு வேலை இது டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மேலே போகும், இல்லை எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா கீழே செல் பண்ணும். சிம்பிள். ஓகே, இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. எம் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா எம் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே வரைக்கும் போகும், இங்கேருந்து ரிவர்சல் வரும், இந்த நெக் லைனுக்கு அப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணுவோம், கீழே வரும். ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் ஆல்ரெடி ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இந்த நெக்லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 டைம் வாங்கலாம். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா விட்டுடலாம், அதுக்கப்புறம் பை பண்ணலாம் மேலே போச்சுன்னா. ஓகே, ஸோ லெட்ஸ் சி ஹவு திஸ் கோஸ். இப்போது நான் பையிங் லெவல் எங்கேன்னு சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியில் 47,245க்கு மேலே என்னோட பையிங் லெவல். செல்லிங் எங்கன்னா 46,565க்கு கீழே என்னோடய செல்லிங் லெவல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். நம்ம சொன்ன மாதிரி இங்கே டார்கெட்ஸ் புக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்கே 50% புக் பண்ணோம், அப்புறம் இங்கே 20% புக் பண்ணோம், மிச்சம் 30% ரன்னில் விட்டுருக்கோம். இப்போது அந்த 30% நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்து கீழே வந்துட்டுருக்கு. கீழே வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு லெவலில், இது என்ன லெவலுங்கிறது காமிச்சிடுறேன். இது இந்த பீக்கில் சப்போர்ட் வாங்குது. பொசிஷன் எங்கே ஆட் பண்ணுவேன்னா $81.50 மேலே போச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி இதில் டார்கெட் $83 வரைக்கும் இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நியூ பொசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இதே ஹோல்ட் பண்ணலாம். இப்போ என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் $80.55 இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு நம்மளோட செல் சைடு நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுற விரும்புவாங்க. அதாச்சும் இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இங்கே செல் பண்ணுவாங்க, இங்கே ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு லாஸ் ஆப்ரேட்டும் பெருசாக இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பர் மொமெண்டம், ப்ராப்பர் டைரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 2145க்கு கீழே மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சுன்னா நான் செல் பண்ணிடுவேன். 2188க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ சிம்பிள். அதுக்கு முன்னாடி ட்ரேட் கிடையாது. இட் பிகாஸ் சைட்வேஸ் மார்க்கெட், தேவையில்லாமல் ட்ரேட் பண்ணி சிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.